गर्दी कमी करा जरा. மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே குந்மலா என்ற பிரபல சுற்றுலா தலம் உள்ளது. மழைக்காலத்தில் இங்குள்ள இயற்கை அழகை ரசிக்க ஏராளமான டூரிஸ்டுகள் வருவது உண்டு. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றும் அதிகளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். புனே சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டு இருந்தது. 2 தினங்களாக அங்கு கனமழை பெய்தது. இதன் காரணமாக குந்மலாவில் உள்ள இந்திரயாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாவல் என்ற இடத்தில் ஆற்றின் குறுக்கே இரும்பு பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நின்று இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்த போது திடீரென பாலம் இடிந்து ஆற்றில் விழுந்தது. பாலத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஆற்றில் விழுந்தனர். இந்த விபத்தில் 6 பேர் இறந்துள்ளனர். இன்னும் 20க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களை தேடும் பணி நடக்கிறது. 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், போலீசார் உள்ளிட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். ஆற்றில் பாலத்தின் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்திரயாணி ஆற்றின் குறுக்கே உள்ள இரும்பு பாலம் 30 ஆண்டுகள் பழமையானது என்று மாவல் தொகுதி எம்எல்ஏ சுனில் ஷெல்கே தெரிவித்தார். பாலம் இடிந்தபோது அதன் மீது சுமார் 100 பேர் வரை நின்று கொண்டிருந்ததாகவும் ஆற்றில் விழுந்தவர்களில் பலர் கரையை அடைய முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த இரும்பு பாலம் புதுப்பிக்கப்பட்டு இருந்த நிலையில் உடைந்திருப்பதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். பாலம் இடிந்து விழுந்த இந்த துயர செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமடைந்ததாக மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இறந்தவர்கள் குடும்பத்தினரின் துயரத்தில் பங்கு கொள்கிறோம். சிலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் போர்க்கால அடிப்படையில் தேடுதல் பணி நடக்கிறது என பட்னவிஸ் கூறினார். गर्दी कमी करा जरा.